வணக்கம். திரையரங்கம் பெருசு. இந்த படத்தினுடைய இயக்குனர் இளங்கோ ராம். ஒரு வயதான மனிதர், 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் இறந்துடுறார். சிட்டிங் போஸ்டர்லேயே உட்காந்துருந்த நிலையிலே அவர் இறந்துடுறாரு. அவருக்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்கள் சாமிக்கண்ணு அப்படின்னு ஒரு மகன், துரைக்கண்ணு அப்படின்னு ஒரு மகன். அந்த சாமிக்கண்ணுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது சுனில். துரைக்கண்ணுன்ற இளைய மகன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் வைபவ். 2 பேருமே திருமணமான வாலிபர்கள். துரைக்கண்ணுனுடைய மனைவி நிகாரிகா, சாமிக்கண்ணுனுடைய மனைவி சாந்தினி தமிழரசன். இந்த 2 பேருடைய தாய் தனலட்சுமி. அந்த தனலட்சுமியினுடைய கணவர் தான் இப்போ இறந்துட்டார். அவர் இறந்தாச்சு அப்படின்ன உடனே அவருடைய மகன்கள் 2 பேரும் பதறி போய், என்ன அப்பா இப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இறந்துட்டார், அம்மா இப்போ வெளியே போயிருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் வந்தாச்சு, தகவல் கொடுத்தாச்சு அப்படி வச்சுங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எண்ணுயிர் தோழன்றமா, அவங்க பக்கத்து வீடு, அவங்களுக்கு அப்பா இறந்த தகவலை இவங்க சொல்லலை. ஏன் அப்படின்னா அதற்கு பின்னாடி வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் என்ன அப்படின்றது தான் சிக்கலான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர்கள், சாமிநாதன் இன்னொரு நண்பர், அவங்க கொடுத்த வயாக்ரா மாத்திரை இருக்குல்ல, அதை ஒரு பெரியவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டதுனால அவருடைய அந்த மர்ம உறுப்பு இருக்குல்ல, ஆண் குறி, அது கொஞ்சம் எரெக்ட் ஆகிருது. அப்படிப்பட்ட நிலையிலேயே அவர் இறந்ததுனால இவரை படுக்க வச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா என்ன நினைப்பாங்க, குடும்ப மானமே கேவலமாயிருமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவரை எப்படி படுக்க வைக்கிறது, எப்படி இந்த விஷயங்களை மறைப்பது, இதுதான் ஃபுல் பிக்சர். நான் படத்தினுடைய ஆரம்பத்தில் காட்சிகளை காமிச்சோடனே ஏதோ ஒரு 2-3 சீனில் இது முடிஞ்சிடும் போல இருக்குது, முடிஞ்சு மெயின் கதை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆகிரும் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, படத்தினுடைய கிளைமேக்ஸ் வர இந்த விஷயங்களை எப்படி கிராமத்து மக்களுக்கு தெரியாத அளவிற்கு இந்த குடும்பம் மறைக்கிறது, இதுதான் விஷயமே. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ரமாவுக்கு தெரியாத அளவிற்கு, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுன்னா ஊருக்கே தெரிஞ்சது மாதிரி, தெரியாத அளவிற்கு இவங்க எப்படியெல்லாம் அவங்ககிட்டருந்து மறைக்கிறாங்க, இந்த ஊர் மக்கள்கிட்டருந்து மறைக்கிறாங்க அப்படின்றது தான் புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை இந்த படத்தினுடைய இயக்குனர் இளங்கோ ராம் செஞ்சுருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள்லாம் வந்தாச்சுல, இதை தாண்டி அப்பப்போ ஒரு கதாபாத்திரத்தை வர வச்சு அவங்கள வச்சு ஒரு 3-4 சீனை பண்ணுறது. இதை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நோன் ஆர்டிஸ்ட் அப்படின்றல மக்களுக்கு நன்கு தெரிந்த நடிகர்களை உள்ளே நுழைப்பது. ஸ்கிரிப்டே புத்திசாலித்தனமாக இப்படி அமைச்சிருக்காரு. அப்படி வரக்கூடியதில் ரெடின் கிங்ஸ்லி அவர் ஒரு ஆட்டோ டிரைவராக வருகிறார். இந்த மறைந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கும் தெரிஞ்சு போகிறது. அதற்கு பிறகு இந்த இறந்தவருடைய தம்பியாக இப்போ காவல்துறையில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய முனிஷ்காந்த் அவர் வர்றாரு. அவரும் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். இந்த விஷயங்களை மறைப்பதற்காக இவங்க கொண்டு வரக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் விடிவி கணேஷ். அவர் டாக்டர். அந்த டாக்டர் இங்கே வந்த பிறகு அவர் எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு இந்த டெட் பாடியை ஐஸ் பெட்டிக்குள்ளே மறைச்சி வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி துணியை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியாமல் இருக்கும்ல அப்படின்னு நினச்சி அந்த சாவு பெட்டி இருக்குல்ல, ஐஸ் பெட்டி, அப்படிப்பட்ட நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருப்பவர் கருணாகரன். அவர்கிட்ட ஐஸ் பெட்டியை வாங்கிட்டு கருணாகரனும் படத்தில் வர்றாரு. இது போக படம் முழுக்க வரக்கூடிய பாலசரவணன், அவர் பீனிலேருந்து கிளைமேக்ஸ் வர வர்றாரு, கலகலப்பாக வர்றாரு அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த கதைக்கருவை வைத்துக்கொண்டு டோட்டலாகவே காமெடி படமாக இந்த படத்தை இளங்கோ ராம் இயக்கியிருக்கிறார். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர எடுத்துக்கிட்ட விஷயம் கொஞ்சம் முகத்தை சுழிக்கிற மாதிரி விஷயமாக இருக்குது. எடுத்துக்கிட்ட விஷயம் கொஞ்சம் ஆபாசத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த காட்சிகளில் வரக்கூடிய தமாஷான காமெடியான சம்பவங்கள், உரையாடல்கள் இருக்குல்ல, அது படம் முழுக்க நல்லாவே ப்ளே ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் திரைக்கு வந்த முதல் நாள்
ஒரு மல்டிப்ளெக்ஸில் நான் உட்காந்து இந்த திரைப்படத்தை மக்களுடன் அமர்ந்து பார்த்தேன். இப்போ இந்த தியேட்டரில் வந்து ஒரு 100 பேர் வந்திருக்காங்க படம் பார்க்க அப்படின்னு சொன்னால், ஒரு 200 பேர் உட்கார தியேட்டரு 100 பீப்புள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 50 பேர் ஆண்கள், 50 பேர் பெண்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே ஹை கிளாஸ் ஆடியன்ஸு. இப்போ ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்னில் இருப்பாங்கள்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள்லேருந்து எல்லாமே நல்லா வாய் விட்டு சிரித்து ரசித்தாங்க படம் ஃபுல்லாகவே. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னையா அது முகத்தை சுளிக்கிறது மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க ஜென்ஸு மட்டும் கிடையாது, லேடிஸே நல்லா சிரிக்கிறாங்க. தியேட்டரே அதிர்ற அளவுக்கு சிரிக்கிறாங்க. இவ்வளோ ரசித்து கிளைமேக்ஸ் வர அப்படின்னு எனக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, மனசுக்குள்ளே இதெல்லாம் கூட டைஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் பெருசாக நினைக்காத அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சா? இதை வந்து ஒரு ஆபாசமான விஷயமா இருக்கே, இதை வச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்களே, இதை போய் ஒரு மேட்டராக எடுத்துக்கிட்டு எப்படி படத்தை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்லுவாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே நான் நினச்சேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாமே ரசித்து இந்த படத்தை பார்த்தாங்க. பர்டிகுலர்லி பெண்கள் இந்த திரைப்படத்தை வாய் விட்டு சிரித்து ரசித்து பார்த்தார்கள். எனக்கு உண்மையாகவே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போ கூட எனக்கு அது ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிப்பு கலைஞர்கள் எல்லாருமே இயல்பாக நடித்திருந்தார்கள். தாங்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு பெருமை சேர்த்திருந்தார்கள். அந்த சகோதரர்களாக வரக்கூடிய சுனில், வைபவ் 2 பேருமே கேஷுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. அது படம் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு அப்படியே போதையிலேயே பேசக்கூடிய கதாபாத்திரம். வைபவ் ஏற்று நடித்த கதாபாத்திரம் ரொம்ப இயல்பாக நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர்களுடைய மனைவிகளாக வரக்கூடிய நிகாரிகா, சாந்தினி தமிழரசன் 2 பேருமே கச்சிதமாக அந்த கதாபாத்திரங்களுக்கு பொருந்தி இருந்தார்கள். இவர்களுடைய அந்த சகோதரர்களுடைய தாயாக வரக்கூடிய தனலட்சுமி இயல்பாக நடித்திருந்தார். பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ரமா, அவங்க பொதுவாகவே நல்ல நடிகை. இயல்பாக கேஷுவலாக எந்த செயற்கைத்தனமும் இல்லாமல் நன்கு நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த நடிகை. ரமா வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு பாலசரவணனை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேஷுவலாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். தன்னுடைய அந்த பேசக்கூடிய முறை, நேட்டிவிட்டி, இருக்கக்கூடிய டயலாக் டெலிவரி அப்படின்றதுல அதை வந்து படம் முழுக்க வெளிப்படுத்தி பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். கருணாகரனை பொறுத்தளவில் தான் வரக்கூடிய காட்சிக்கு எந்த அளவிற்கு அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை அருமையாக செய்திருக்கிறார். விடிவி கணேஷை பொறுத்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவருக்குன்னு ஒரு தனித்துவ நடிப்பு வச்சுருக்காரு. அந்த நடிப்பை நன்கு அவர் அந்த டாக்டர் கதாபாத்திரத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். முனிஷ்காந்த் ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய நடிகர், மண்வாசனையுடன் நடிக்கக்கூடிய நடிகர். அவர் நடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அனைத்துமே மிகவும் கலகலப்பாக படத்தில் இருக்கின்றன. ரெடின் கிங்ஸ்லி எந்த அளவுக்கு தனக்குன்னு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றதுல அந்த தனித்துவ நடிப்பை காட்டுவார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரெடின் கிங்ஸ்லி நன்கு நடித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு முகத்தை சுளிக்கக்கூடிய கதைக்கருவையை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த செயலில் ஈடுபட்ட இளங்கோ ராமனுடைய அந்த செயல் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வரவேற்புக்கு உரியதாக இல்லை. இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் வச்சு படம் எடுக்கலாமா? படம் எடுப்பது நல்லதா? முகத்தை சுளிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களை கையாண்டு தான் ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டுமா அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட படத்தினுடைய காட்சிகள் அப்படின்னு வரும்போது காட்சிகளை மிகவும் நகைச்சுவை உணர்வு ததும்ப படம் முழுக்க அமைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த படத்தினுடைய இயக்குனர் இளங்கோராம் அவர் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதையை சுவாரஸ்யமான காட்சிகளுடன், நகைச்சுவை வெளிப்படுத்தக்கூடிய உரையாடல்களுடன், நகைச்சுவை ததும்பக்கூடிய சம்பவங்களுடன் படத்தை இயக்கக்கூடிய திறமைகள் கொண்டவர் அப்படின்றது மட்டும் இந்த படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது.